முடியாமல் போகும். அந்த மாதிரி காரணத்தினால தான் அந்த ஹீரோ நடிக்க முடியாமல் போகும். அப்படி காரணத்தினால தான் ஒருவேளை கூல் சுரேஷை வந்து அவங்க தேர்ந்தெடுக்க போகிறாங்களா அப்படின்றது தெரியல. அக்டோபர் 15ஆம் தேதி அன்னைக்கு அந்த அறிவிப்பு வெளியில் வரும். சரிங்க. படம் பொறுத்த வரைக்கும் ஓகே. இப்போ வந்து பிக் பாஸ் போயிட்டு இருக்கு. இப்போ வந்து கமல் சார் பண்ண மாதிரி விஜய் சேதுபதி பண்ணுறாங்க. நிறைய ஆர்டிஸ்ட் உள்ளே வராங்க. எப்படி இருக்கும்? ஏப்பா, விஜய் சேதுபதி நல்ல ஒரு நடிகர், மக்கள் மனசுல மக்கள் நாயகனா, மக்கள் செல்வன், கருப்பு கமலஹாசன் என்று பெயர் எடுத்த திரு விஜய் சேதுபதி அவர்களை சண்டைக்கு வாடா வாடா வாடான்னு இழுக்கிற மாதிரி நல்லா போயிட்டு இருந்த அந்த தம்பிய, விஜய் சேதுபதி அவர்களை, அந்த நாயகனை நீங்க வாலண்டியா எழுத்துட்டு போய் பிக் பாஸ் 8க்குள்ள குழிக்குள்ள எடுத்து போய் தள்ள போறீங்களே, இது நியாயமா? மக்கள் நாயகனா இருக்கிற, மக்கள் செல்வனா இருக்கிற இந்த விஜய் சேதுபதி அவர்களை பிக் பாஸ் 8, அது 8நாலே அது ராசியான நம்பரா இல்லையான்றது உங்களுக்கே எல்லாருக்கும் தெரியும். நீங்க அந்த ஒரு மக்கள் கலைஞனை கூட்டிட்டு போய் அந்த பிக் பாஸ் 8க்குள்ள போய் போடுறீங்களே, நான் என்னத்த சொல்றது? எதுக்காக சொல்றேனாக்க, ஆளானப்பட்ட கமலஹாசன் அவர்களே, உலக நாயகன் கமலஹாசன் அவர்களே தாக்குப்பிடிக்க முடியாமல், ஏன்னா நான் எல்லாமே கண்கூட பார்த்தவன், உள்ளுக்குள்ள என்னென்ன நடக்குது, வெளியில என்னென்ன நடக்குது எல்லாமே நான் பார்த்துட்டு இருக்கிறவன். அப்படி ஆளானப்பட்ட உலக நாயகன் கமலஹாசன் அவர்களையே மக்கள் எல்லாரும் வந்து அது சரியில்லை, இது சரியில்லை, மாயா கூட அப்படி ஆயிடுச்சு, பூர்ணிமா கூட அப்படி ஆயிடுச்சு, இல்லாதும் பொல்லாதும் சொல்லி அந்த உலக நாயகன் கமலஹாசன் அவர்களுக்கு நீங்க ஒரு கெட்ட பேர் விளைவிக்கும் விதமாக நீங்க கண்ட கர்மாந்தத்தில் தான் பண்ணி வச்சீங்க. கமலஹாசன் என்பவர் அவர் எப்படிப்பட்ட ஒரு உன்னதமான கலைஞர், அவர் உத்தமனான கலைஞர், அவர் உடல் பொருள் ஆவி அனைத்தும் சினிமாவுக்காக அர்ப்பணிச்ச அந்த திரு கமலஹாசன் அவர்களை நீங்க வந்து வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசி, கமலஹாசன் வந்து அப்படி இவங்களுக்காக பணிஞ்சு போயிட்டாரு, அவங்களுக்காக குனிஞ்சு போயிட்டாரு, அவர்களுக்காக நிமிர்ந்து போயிட்டாரு, இவர்களுக்காக வளைஞ்சு போயிட்டாரு அப்படிலாம் சொல்லி நீங்க சப்பக்கட்டு கட்டினீங்களே, அதெல்லாம் வந்து எனக்கு மனசுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு கலைஞனையே நீங்க பலவிதமாக பேசிய நீங்க, அந்த ஆடியன்ஸு இப்போ வந்து விஜய் சேதுபதி அவர்களை நீங்க வலுக்கட்டாயமாக சண்டைக்கு வாடா 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 அப்படின்ற மாதிரி நீங்க வந்து இந்த பிக் பாஸ் 8க்குள்ள கூட்டின்னு வந்து அவரை விட்டுருக்கீங்க. என்னென்ன நடக்க போதோ தெரியல. உண்மையிலே சொல்றேன், விஜய் சேதுபதி அவர்கள் நல்ல தங்கமான மனுஷன். தயவு செஞ்சு நீங்க நாக்கு மேல பல்ல போட்டு அவரை வந்து தயவு செஞ்சு எதுவும் சொல்லாதீங்க, சரிங்களா? இது எல்லாமே நன்மைக்காக தான் அப்படின்னு நினச்சிட்டு போனோம். பிக் பாஸ் 8 அப்படின்றது அது ஒரு ஜனரஞ்சகமான, ஒரு கிளர்ச்சி ஊட்டக்கூடிய, ஒரு முதிர்ச்சி ஊட்டக்கூடிய, ஒரு கிளுகிழப்பு ஊட்டக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அது, சரிங்களா? அதில் நீங்கள் கருத்து திணிக்கணும், குறுத்து திணிக்கணும்னு சொல்லி அந்த பிக் பாஸ் 8ஓட கண்டஸ்டன்ட் ஜட்ஜி பேர் என்னவா, விஜய் சேதுபதி அவர்கள் வந்து தயவு செஞ்சு நீங்கள் எதுவும் வந்து நீங்கள் குறை சொல்லாதீங்க, சரிங்களா? அது எல்லாமே ஒரு நாடகம், புரியுதுங்களா? உள்ளுக்குள்ள என்ன நடக்குதுன்றது எனக்கு தெரியும், வெளியில என்ன நடக்குதுன்றது தெரியும். இன்று முதல் ஆட்டம் ஆரம்பம். நான் வேணா சொல்றேன், அது சொல்றாங்களே என்னது, ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு. எப்படி ஆளும் புதுசு ஆட்டமும்